பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். நான் அவனை திரும்பி பார்த்து பாய் சொல்லிருக்கணும். அவனை பிக்கப் பண்ண நானே போயிருக்கணும். என்னால இங்க உட்கார முடியாது. என் குழந்தை அங்க என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. நான் தான் அவனை தேடி இங்கிருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும். அவன் ஸ்கூல்ல இருந்து காணாம போயிருக்கான்னா, ஒரு வேலை அவன் ஸ்கூல்லயே இருக்கலாம். மனஸ், ராதிகா மானஸோட ஸ்கூலுக்கு போறாளே. இல்ல இல்ல, அவ ஸ்கூலுக்கு போறத தடுக்க கூடாது. ஒருவேளை அங்க அவ ஸ்கூல்ல ஏதாவது மனசை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். மானஸும் தப்பிச்சிருவா. இந்த மோகன் அண்ணாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த குட்டி பையனை கண்டுபிடிக்க ஏன் இப்படி இருக்காரு? சாப்பிட மறக்கிறாரு, மாத்திரை போட்டுக்க மறக்கிறாரு. இப்ப இந்த புது டிராமா. இந்த நேரத்துல அண்ணன் எதுக்காக வெளியே போகணும்? யாரா இருந்தாலும் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம்ல. டைம் என்ன ஆச்சுன்னு பாருங்க, நடு ராத்திரி ஆகுது. ஏற்கனவே யாரும் ஒழுங்கா தூங்கவே இல்ல. அப்பா வெளியே போனதுல அத்தைக்கு இவ்ளோ கோவம். அப்பனா நான் ஸ்கூலுக்கு போகணும்னா விட மாட்டாங்க. அதுவும் இந்த நேரத்துல டெஃபினெட்லி விடவே மாட்டாங்க. அவங்க கூட ஆர்கியூ பண்றதுக்கும் இப்ப டைம் இல்ல. ஒருவேளை மானஸ் அங்க இருந்தானா நான் சீக்கிரம் போய் அவனை பிடிச்சாகணும். டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க. என்னாச்சு? என்னாச்சு சார்? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வெளியே ஆம்புலன்ஸ் நிக்குது. இப்படி எல்லாரும் அமைதியா நிக்கிறீங்க. என்னாச்சு? எல்லாரும் இங்க ஓகே தானே? சரியா தெரியல, ஆனா அவரை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. என்ன? நிச்சயமா கிட்னாப்பர் என்னையும் யுவனையும் ஸ்கூலுக்கு வெளியே நாங்க அவன் கூட பேசிட்டு இருக்கும் போது பார்த்திருக்கணும். சோடி மூலமா நாங்க அவனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவனை கொலை பண்ண அவன் முயற்சி பண்ணிருக்கான். சோடி சோடி சோடி, நான் தான் மோகன். நாம ஸ்கூல்ல பார்த்தோம்ல. இங்க பாரு, உன் நிலைமை மோசமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பையன் இன்னும் கிடைக்கல. அவன் எங்க போனா, யார் கூட போனா ஞாபகம் இருக்கா? தயவு செஞ்சு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு. அந்த குழந்தை உயிர் ஆபத்துல இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணு. அந்த பையன் அண்ணா, அவன் ஸ்கூலுக்கு உள்ள. ஸ்கூலுக்கு உள்ள? சொல்லு, ஸ்கூலுக்கு உள்ள என்ன? என்ன சொல்ல வந்த? டேய் சொல்லு, என்ன? ஸ்கூலுக்கு உள்ள? ஸ்கூலுக்குள்ளனா என்ன அர்த்தம்? இன்னும் ஸ்கூல்ல தான் இருக்கானா?
மனன கடைசியா ஸ்கூல்ல பார்த்தது அந்த சர்தார் தான். ஒருவேளை அவன் கிட்ட பேசினா எனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் அப்புறம் வந்து பேசுறேன். பாத்து பத்திரம். பாய் டியர் மோகன் பிரதர், உனக்கு அவன் ஏதாவது க்ளூ கொடுக்கணும்னா க்ளூ கொடுக்கற கண்டிஷன்லாம் அவன் இப்ப இருக்கணும். இல்ல நீ அடிச்சு பிடிச்சு அவன்கிட்ட போய் சேர்றதுக்குள்ள அவனை அடிச்சு பிடிச்சு நான் போய் சேர்த்துறேன். He sold rest in peace. மோகன் அவர்களே, உங்களால நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புல்லாங்குழல வாசிச்சிட்டீங்க. இது எல்லாத்துலயும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. பேட் பாய் பாஸ், நீ பேட் பாய். அவனுக்கு நடந்த எதுக்கும் நான் பொறுப்பாக முடியாது. அவனுக்கு நடந்த எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நான் சொன்னல, என் பேச்ச கேளுங்க. காதல் பறவைகளுக்கு நடுவுல குறுக்க கைய விடாதீங்க. விட்டீங்க, இப்ப சொதப்பி விட்டீங்களா? இப்ப அவஸ்தைப்படுங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். அந்த முண்டாசை கட்டினவன் தான் போய் சேர்ந்துட்டான்ல. இதுக்கப்புறம் உனக்கு மானச பத்தி எவன்டா க்ளூ கொடுப்பா? சரி, நீ கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே 2 + 2 5 + 5. ராதிகா, 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 ராதிகா எங்க இருக்க? ராதிகா, இவ திடீர்னு எங்க போனா? ராதிகா, ரொம்ப ரொம்ப இங்க இருட்டிருச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, அம்மா, போ. அம்மா, அம்மா. என்னாச்சு ஜம்பி, ஏன் குலைக்கிற? அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் வாங்கம்மா. மனசு, அம்மா வந்துட்டேன். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? அம்மா, அம்மா. என்னாச்சு மானஸ் பேபி, என்னாச்சு? அம்மா வந்துட்டேன், என்னாச்சு சொல்லு. அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, இருட்டுல பேய் வருமா, அது வந்து நம்மள சாப்பிட்டுடுமா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சுத்தமா அறிவே இல்ல. நீ அவங்கள மாதிரியா? இல்லல்ல, இந்த பேய் பிசாசெல்லாம் எதுவும் கிடையாது. இருட்டுல இருட்டா மட்டும்தான் இருக்கும். இதுல பேய் பிசாசு எங்க இருந்து வந்துச்சு? இருந்தாலும் உனக்கு ஒருவேளை பயமா இருந்தா அந்த நேரத்துல நீ முருகரோட கந்த சஷ்டி கவசத்தை சொல்லணும். ஏன்னா பேய் பிசாசு எதுவும் கிட்ட வராது. முருகனோட பேரை சொன்னாலே. வெரி குட். இப்ப முழுசா சொல்ல. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க. மானஸ்
மானஸ் மானஸ் மெதுவா மெதுவா. மானஸ், உனக்கு இந்த காயம் எப்படி பட்டுச்சு? அது நான் விழுந்துட்டேன். மானஸ், I'm really very sorry. என்னால உன்னை கரெக்ட் டைம்க்கு பிக் பண்ணிக்க வர முடியல. I'm really sorry. எவ்வளவு அடிபட்டிருக்கு உனக்கு? நான் உன்னை கரெக்ட் டைம்க்கு பிக்கப் பண்ணியிருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. I'm really sorry. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன, அம்மா வந்துட்டல்ல, அம்மா உன்னோட காயத்தெல்லாம் உஃப்னு ஊதி சரி பண்ணிடுவ. கவலைப்படாத. எனக்கு தெரியுமா என்னை கூட்டிட்டு போக நீங்க வருவீங்கன்னு. நீங்க என்னை இங்கே இருக்க விட மாட்டீங்கன்னு தெரியுமா? நிச்சயமா இங்கே இருக்க விட மாட்டேன் மானஸ். அம்மா, அம்மா, அம்மா இங்க வரலையா? அப்ப அது கனவா? அம்மா வரவே இல்ல. அம்மா கனவுல என்னை கூட்டிட்டு போக வந்தாங்களே, நான் உடனே வீட்டுக்கு போயிடுவேன்னு தானே நினைச்சேன். ஆனா நான் இன்னும் இங்கதான் இருக்கேன். அம்மா, அம்மா ப்ளீஸ் வாங்கம்மா. ப்ளீஸ் வந்து என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க. நான் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு வீட்டுக்கு போகணும். எனக்கு வீட்டுக்கு போகணும். ராதிகா, ராதிகா, சொல்ல முகலமா எங்க போன இவ? ஏமா ராதிகா எங்க? நீங்க ஓகே தானே? அவளோட ரூம்ல இருக்காளான்னு செக் பண்ணி பாரு. செக் பண்ணு. அவ ரூமுக்குள்ள இருந்திருந்தா உங்ககிட்ட வந்து நான் அவ எங்கன்னு கேப்பனா? அப்ப நான் போய் ரூம்ல பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு நிஜமா தெரியாதுப்பா. ராதிகா எங்க போயிருக்கான்னு நிஜமா தெரியாது. மா, நீங்க நடிக்கிறீங்களா? ராதிகா எங்க? எனக்கு எனக்கு நிஜமா ராதிகா எங்க இருக்கான்னு நிஜமா தெரியாது. எங்க போயிருக்கான்னு போதுமா? தெரியாது. நிஜமா தான் சொல்றேன். பரவாயில்ல, பரவாயில்ல, நீங்க சில்ல. அவங்க எதுக்காக இவ்வளவு பயப்படுறீங்க? இது ஒண்ணு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லையே. இப்ப நான் உங்களை ஏதாவது சொன்னேனா? இல்ல. அவ்வளவுதான், விடுங்க. இத கொஞ்சம் பிடிங்களா? பிடிங்கம்மா. எதுக்கு இத வச்சு என் மண்டையில அடிங்களா? இவன் என்ன பண்ற? மா, அதை என் மண்டையில அடிங்கன்னு. இவன் நான் சொல்றது கேளு. என் மண்டையில ஓங்கி அடிங்கன்னு சொன்னா அடிங்க. சொன்னா கேட்க மாட்டியா? சொல்லிடுற எல்லாத்தையும் சொல்லிடுற. எங்க ராதிகா? ராதிகா மானச காணும் டென்ஷனா இருந்தால, அதான் அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. அம்மா சீக்கிரம் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு போலாம். அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகே? ப்ராமிஸ்? கண்டிப்பா ப்ராமிஸ். இந்த இடம்தான். இங்கதான் இன்னைக்கு என் மானஸை பிக்கப் பண்ணிக்க நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல என் மானஸ் எனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவன் மனசொடைஞ்சு போயிருப்பான்ல. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் மானஸை பிக்கப் பண்ண இன்னைக்கு நானே ஸ்கூலுக்கு வந்திருக்கணும். நானே வந்திருந்தேன்னா இந்த மாதிரி பெரிய பிரச்சனை எதுவும் நடந்திருக்காது. இன்னைக்கு மானஸை காணாம நான் தவிக்கிற தவிப்பெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. இப்ப அவன் என்ன பண்றான்னு எதுவுமே தெரியல. ஆனா இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நான் ஒரு நல்ல அம்மாவா என் கடமையை செய்யாததுதான் காரணம்.
அம்மாங்கிறவ ஒரு குழந்தைக்கு தியாக உருவமா தானே இருப்பா. குழந்தைய தன்னோட பார்வையை விட்டு ஒரு நிமிஷம் கூட இங்க அங்கன்னு போக விட மாட்டா. ஆனா நான் என்னடானா, என் குழந்தை காணாம போயிட்டா, தொலைஞ்சு போயிட்டா, ஆனா எனக்கு தெரியவே இல்லை. என்ன அம்மா நாளா விடிஞ்சு போச்சு. கடவுளே, என் குழந்தை என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. இது வரைக்கும் என் புள்ள என்னை விட்டு இருந்ததே இல்ல, நானும் அவனை விட்டு இருந்தது கிடையாது. ராத்திரி முழுக்க நான் இல்லாம அவன் தனியா என்ன பண்ணானோ, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பானோ. கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ், சோதிச்சது போதும். இப்போவாவது என் குழந்தை என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இருக்கேன். பட் ப்ளீஸ், என் குழந்தை என்கிட்ட தயவு செஞ்சு திரும்ப அனுப்பிடுங்க. ப்ளீஸ் கடவுளே கிருஷ்ணா. மானஸ் 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 மானஸ். என்னாச்சு சம்பி? ஏன் இவ்ளோ கொலைக்கிற நீ? சம்பி நில்லு, சம்பி நில்லு. ஹாப்பி, சம்பி போயிட்டான். இப்ப நம்ம 2 பேரும் மட்டும்தான். அதனால நீ ப்ளீஸ் எங்கேயும் போயிடாத. ஹாப்பி பாத்து. ஹாப்பி எங்க போயிட்டான்? அது என்னது? அதுக்கு மேல என்னமோ இருக்கு. ஹாப்பி அங்க போயிருக்கானா? அங்க ஏதோ இருக்கணும்ல. ஒருவேளை அது இங்கிருந்து வெளியே போக வழியா இருக்கலாம். அங்க போய் நான் செக் பண்றேன். ஆனா அவ்வளோ மேல நான் எப்படி போவேன்? ஹாப்பியால அங்க போக முடியும்னா என்னால ஏன் முடியாது? முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. அதுவும் இல்லாம அங்கிள் ஏன் சொல்லியிருக்காருல, இப்படி பயந்துகிட்டே சைக்கிள் ஓட்டினா உன்னால ஓட்ட கத்துக்கவே முடியாது. என்ன லைஃப்ல யார் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் எழுந்து முன்னேறி போக முயற்சி பண்ணணும். லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. அங்கிள் நான் ட்ரை பண்ணுவேன். இங்க இருந்து வெளியே போக நான் எல்லா ட்ரையும் பண்ணுவேன். இப்ப ராதிகா ஸ்கூலுக்கு போயிருக்கா இல்லையா? மானஸோட ஸ்கூலுக்கு. இவனும் இந்த டைம்ல யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்களா? நான் காரணமா தான் ஃபோன் பண்ணேன். எனக்கு என்னமோ மானஸ் ஸ்கூல்ல தான் இருப்பான்னு தோணுது. ஸ்கூல்ல இருப்பானா? இல்ல இல்ல, அது எப்படி முடியும்? ஸ்கூல் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. ஒருவேளை அவன் ஸ்கூலுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கலாம்ல. நான் அவனை தேடி ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்க வர்றதுனாலும் வரலாம். ஹலோ, அதான் ஸ்கூல் க்ளோஸ் ஆயிருக்கு.
என்ன என்னாச்சு யுவன்? மானஸ் இருக்கிறதே ஸ்கூலுக்குள்ள தானே. இந்த ராதிகாவும் ஸ்கூலுக்கு போயிருக்க, பத்தாததுக்கு இந்த பக்கத்து வீட்டு பீடையும் போயிருக்க. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு மானஸ் கிடைச்சிட்டா கூட அப்புறம் என்னோட உழைப்பு முயற்சியெல்லாம் வீணாயிடுமே. நீ ஏதாவது பண்ணு. என்ன என்னாச்சு யுவன்? என்னாச்சு? இனிமேதான் ஆகும். இனி இப்படி நிறைய ஆகும்.